பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் ஒரு சோலார் பிளான்டினுடைய நடுவில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சோலார் பிளான்டின் நடுவில் நின்று கர்த்தர் நம்மோடு என்ன பேச நினைக்கிறார் பாருங்க. இந்த சோலார் பிளான்ட்டுகள் எல்லாம் மிகவும் அழுக்காக கரைப்பட்டிருக்கிறது. இதன் கரைகள் இருக்கிறது நிமித்தம், இதில் இவ்வளவு பாசி பிடித்திருக்கிறது நிமித்தம், இதில் சூரியனுடைய ஒளி நன்றாக வீச முடியாத நிலைமை. ஆதலால் இவைகளுக்கு சரியாக ஒர்க் பண்ண முடியாத நிலைமை இருக்கிறது. இவைகளின் மீது பாயல் பிடித்திருக்கிறது நிமித்தம் இந்த சூரிய ஒளி மிக தெளிவாக இந்த பிளான்டினுடைய மீது படாமல் இருக்கிறது நிமித்தமே இதிலிருந்து கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் கரண்ட் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அதனால் இவைகள் கழுகி சுத்திகரித்தால் இதன் மீது இருக்கிறதான இந்த கரைகள் நீக்கப்பட்டால் இவைகள் மீது சூரியனுடைய ஒளி நன்றாக வீசும். அப்படி ஒளி இதன் மீது படும்போது இதிலிருந்து நல்லபடியான ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அதனால் இதை கழுகி சுத்தம் பண்ணுவாங்க. இதன் மீது இருக்கிறதான இந்த கரைகளை கழுகி சுத்திகரித்தால் இந்த பிளான்ட்டிலிருந்து நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கும். பிரியமானவர்களே, அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கிற கரை நம்மீது சூழ்ந்திருக்கிறது. பாவமாகிய கரைகள் நம்மீது புரண்டிருக்கிறது நிமித்தம் நமக்கு பலன் கொடுக்க முடியாத நிலைமை. நம் பூமியிலே பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கிறோம். நம் மீது பாவம் என்கிற கரை படிந்திருக்கும் போது ஒளியாகிய கிறிஸ்து நம் மீது பிரகாசிக்க முடியாத நிலைமையாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் கழுகப்பட்டால் கிறிஸ்துவினுடைய ஒளி நம் மீது வீசும். அப்படி கிறிஸ்துவினுடைய ஒளி நம் மீது வீசும்போது இந்த பூமியிலே நன்மையுள்ளவர்களாக நாம் மாறுவோம். மற்றுள்ளவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், உங்கள் வீட்டிற்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவீங்க. அப்படி என்றால் எப்படி நம்முடைய பாவங்கள் கழுகப்படும்? நம் மீது புரண்டிருக்கிற இந்த கரைகள் எப்படி நீக்கப்படும்? அதற்கு வேதத்திலே ஒரு வசனம் நம்மோடு பேசுகிறது. எந்த வசனம் என்று பார்க்கலாமா? 1 யோவான் 1வது அதிகாரம் அதன் 7வது வசனம் இவனமாக சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுகி சுத்திகரிக்கும் என்று வசனம் கூறுகிறது. இந்த பூமியிலே காணப்படுகிற எந்த இடத்தில் சென்று நாம் கழுகப்பட்டாலும் நாம் சுத்தமாக முடியாது. காரணம், இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களை நீக்கும்படி, நம்முடைய பாவங்களை கழுகும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு மார்க்கம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அவருடைய இரத்தம் யாரையெல்லாம் கழுகுகிறதோ அவர்களெல்லாம் சுத்திகரிக்கப்படுவாங்க. எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட அக்கிரம செயல்களுக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவம் புரண்டதான நிலைமைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் கழுகினால் போதும், நீங்கள் சுத்தமாவீங்க. அதற்கு பணமோ காசோ உங்களுடைய ஆஸ்தியை ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுகுங்க என்று கேட்டால் மாத்திரம் போதும். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை அவர் கழுகி சுத்திகரிப்பார். நமக்காக இந்த பூமியில் அவர் மனித ரூபம் எடுத்து இறங்கி வந்த ஒரு தெய்வ புத்திரன். பாருங்கள், நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி, நம்முடைய அக்கிரமங்களை நீக்கும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக இறங்கி வந்த இன்று அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுகி சுத்திகரிக்கும். அப்படி என்றால் அந்த இலவசமாய் கிடைக்கிறதான அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டால் பரிசுத்தமாய் வாழ முடியுமே, நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ முடியுமே, நாம் இந்த பூமியிலே ஒளி வீச முடியுமே, மற்றுள்ளவர்களுக்கு குணகரமாக நம்முடைய வாழ்க்கை மாறுமே. ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது? இன்று நீங்கள் அர்ப்பணித்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுகுங்க என்று மாத்திரம் கேட்டால் போதும்.
அப்போதே அவர் கழுகி சுத்திகரிப்பார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? உங்களுடைய பாவங்களை அவர் கழுகி சுத்திகரிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் உம்முடைய இரத்தம் கழுகி சுத்திகரித்து அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று வேதத்திலே பார்த்தோம். இன்று ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் கழுகி சுத்திகரித்து அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அவர்களுடைய பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கழுகி சுத்திகரித்து பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீசுகிறவர்களாய் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். இதுவரை ஒருவேளை பிரயோஜனமற்றவர்களாய் இருந்தாலும் இன்றும் உடைய இரத்தம் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கழுகி சுத்திகரித்து இன்று முதல் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மற்றுள்ளவர்களுக்கு ஒளி வீசுகிறவர்களாய் மாற்றி அருளும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுகி இருக்கிறார். இனி உங்க வாழ்க்கையில பாவம் வராதபடிக்கு மாத்திரம் பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்தமாய் வாழுங்க. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.